நல்லா இருக்குது சார், சூப்பராக இருக்குது சார். படம் ஜாலியாக போகுது. ஒரு பொழுதுபோக்கு தானே படத்துக்கு வருது, அது இருக்குது படத்தில். படம் ஆர்ட் சம்மந்தப்பட்டது. ஆண் பெண்ணாகுது, பெண்ணு ஆண் ஆகுது, அதை காமிக்கிறாங்க. அது இப்போ லாஸ்ட்டில் என்னன்றது தான் கதை. படம் நல்லா சுறுசுறுப்பாக போகுது. நல்ல ஃபைட்டு, சாங்கு எல்லாமே நல்லா இருக்குது. பிசிஎம் நல்லா இருக்குது, எல்லாம் நல்லா இருக்குது. நல்லா இருந்துச்சு படம், நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஒரு புரியல, நல்லா பிடிச்சி. ஒரு புது டைரக்டர் பண்ண மாதிரி தெரியல. ஜிவிஎம் கூட ஒர்க் பண்ண அசிஸ்டன்ட் டைரக்டர் இவர். ஒரு புது படம் நல்லா பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் எதுவும் கம்பேர் பண்ண முடியாது, ரெண்டு ஈக்குவலாக பண்ணியிருக்காரு. கிளைமேக்ஸ் சீன்லாம் தெறிக்க விட்டார் ப்ரோ. ஒரு எமோஷனலாக கொண்டு போயிட்டு ஒரு லவ் சீன், ஃபேமிலி அண்ட்ஸு கிட்ஸு எல்லோரும் நல்லா வந்து பார்க்கலாம். எந்த ஒரு 18+ எதுவும் கிடையாது. நல்லா இருந்துச்சு ப்ரோ, நல்லா இருந்துச்சு. ஒரு பையனா ஒரு பொண்ணா எப்படி லைஃப்பில் வந்து ரன் பண்ணுறது, ஒரு பையனா இருந்தால் எப்படி கஷ்டப்படுவான், ஒரு பொண்ணா இருந்தால் எப்படி கஷ்டம், நல்லா இருந்துச்சு ப்ரோ. நல்லா இருந்துச்சு படம், சூப்பராக ஒர்க் ஆயிடுச்சு ப்ரோ. நல்லா இருந்துச்சு ப்ரோ, பார்க்கலாம். நல்லா ஃபேமிலியோட பார்க்கலாம். படம் வந்துட்டு பார்க்கலாம், நல்லா இருக்குண்ணா. சீரியஸாக நல்லா இருக்கு. அந்த ஸ்டார்டிங் சீனா அந்த அவங்க பாடி சேஞ்சஸ் நடக்கும் பார்த்தீங்களா, அவங்க பார்ட்னர்ஸோட இருக்கும்போது அது இன்னும் சூப்பராக இருந்துச்சு. அந்த சீன் தான் ரொம்ப ஹைலைட்டாக இருந்துச்சு. அதனால நான் பார்க்கலாம், என் படம் பார்க்கலாம், நல்லாவே இருக்கு. ஹீரோ அவர் சீரியஸாக நல்லா பண்ணியிருக்காரு. அவர் பேர் எனக்கு சத்தியமாக தெரியல, நான் லேட்டாக தான் வந்தேன். ஆனால் அவர் சூப்பராக பண்ணியிருக்காரு படத்தில். பார்ட் 2 வந்தால் பார்க்கலாம், சீரியஸாக பார்க்கலாம். பார்ட் 2லாம் கன்ஃபார்ம் பார்க்கலாம். நல்லா ஃபன்னாகவும் இருக்குது, என்ஜாய்மெண்ட். இந்த ஜென்ரேஷன் என்ன வேணுமோ அந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டான ஒரு படம் எடுத்துருக்காங்க. இந்த ஜென்ரேஷன் தான் சொல்லியிருக்காங்கண்ணா. அந்த பொண்ணை புரிஞ்சுக்காத்து, பசங்க புரிஞ்சு, இது எல்லாத்தையும் இவங்க புரிஞ்சுனாலே இந்த ஜென்ரேஷன் ஏற்ற மாதிரி படம் நான் அது கன்ஃபார்ம் கிளியரா எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே இந்த ஜென்ரேஷனுக்கு இந்த படம் கன்ஃபார்ம் தேவைப்படும். எல்லாரும் தேட்டர்ல வந்து பாருங்க, நல்லா இருக்கும். எங்கேயுமே போர் அடிக்கலண்ணா. ஃபுல் ஃபன்னு என்டர்டைன்மெண்ட் தான், சுத்தமா போர் அடிக்கல. எல்லாமே சாங்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு, எதுவுமே குறை சொல்ல முடியாது. ஃபேமிலி எவ்வளோ பேர் வந்து பார்க்குறாங்கண்ணா. ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம்ண்ணா, ஈஸியாக ஜாலியாக பார்க்கலாம். லேடிஸ் யாருமே பிடிக்காத மாதிரி படம். ஆனால் இது நல்லா இருக்கு. அவங்களே வந்து பார்க்குறாங்க, உட்காந்து பார்க்குறாங்கன்னா அவ்வளோ ஒருத்தவங்க ரிவ்யூ கொடுக்குறாங்க உட்காந்துன்னு. அவங்களே சொல்லும் போது நம்மளுக்கு என்ன பார்க்குறோம், ஃபேமிலி எல்லாரும் ஃபேமிலியோட வந்து பாருங்க, நல்லா இருக்கும் படம் நல்லா இருந்ததுண்ணா. படம் பேக்ரவுண்ட் மியூசிக் இருந்தாலும் சரி, படம் அவர் ஹீரோ நடிச்சது, ஹீரோயின், இன்னும் 2 ஹீரோயின்ஸ் 2 ஹீரோயிலோ 2 பேர் நடிச்சது சூப்பராக இருந்தது. ஆனால் 2 வாட்டி இருந்தால் கூட 2வது பார்ட் 2க்காக நாங்கள் நல்லா வெயிட் பண்ணுறோம், ரொம்ப வெயிட் பண்ணுறோம். கான்செப்ட் வந்து ஒன்றும் இல்லைண்ணா. இப்போ இந்த ஜென்ரேஷன் லவ்ன்ற என்ன புரிஞ்சுக்கிறதும், லவ் லஸ்ட் இல்லாமல் நம்ம ஒருத்தர் புரிஞ்சுக்கணும். ஒருத்தர் புரிஞ்சு அந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒருத்தர் விட்டு கொடுக்குறதும், ஒருத்தர் இறங்கி போகிறதும், அது நல்லா இருக்குது அந்த படத்தில். ஹீரோ கடைசியில் அவன் எப்படி விட்டு போகிறான், எப்படி இருக்கிறான் அந்த லவ்க்குள்ளேயும் அந்த ரிலேஷன்ஷிப்குள்ளேயும், ஹீரோயின் எப்படி இருக்குதோ அந்த அவங்க தங்கச்சி வந்தாலும் அவன் லவ் கூட எப்படி இருக்கானோ அது நல்லா காட்டிருக்காங்க. பேக்ரவுண்ட் மியூசிக்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு, எங்கேயும் போர் அடிக்காது. ஃபுல் அண்ட் ஃபுல் போரே அடிக்காது படம். சூப்பராக இருந்தது. ஃபேமிலி வந்தால் கப்புள்ஸ்னா நிறைய வந்து பார்க்கலாம். கப்புள்ஸ் மெயின் கப்புள்ஸ்க்கும் ஃபேமிலிக்கும். ஆனால் கப்புள்ஸ் வந்தே நல்லா இருக்கும் கப்புள்ஸ்க்கு. தேங்க்யூ சார். ஃபேமிலி இந்த படத்தை புரிஞ்சுக்கணும். ஆனால் சில ஜென்ரேஷன் இப்போ வந்துட்டு லவ் இது பண்ணுறாங்க. இப்போ அந்த மாதிரிலாம் இருக்குது. ஃபேமிலி அதை பார்த்தாங்கன்னா அது புரியும் அவங்களுக்கு. அப்புறம் இந்த அண்ணன் தங்கச்சி அந்த ஜென்ரேஷனை கொஞ்சம் தப்பாக மெயின்டைன் பண்ணுறாங்க. அவன் தங்கச்சி கூட தங்கச்சி கூட அந்த பேரை கொஞ்சம் டேமேஜ் பண்ணுறாங்க நிறைய பேர். அதை வந்துட்டு பண்ணாமல் இருக்குது இந்த படம் ஒரு எக்ஸாம்பிள். நல்லாவே ஜாலியாக இருந்தது ஒரு படம். எந்த விதமான லாஜிக்கெலாம் பார்க்காம வந்தீங்கன்னா உங்களை என்டர்டெயின் பண்ணோம். கண்டிப்பாக ஒரு 2-2.25 மணி நேரம் ஜாலியாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப ஜாலியாக போச்சு. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் எமோஷனலாக ஸ்டோரி ஓரியன்டாக போச்சு. பட் எங்கேயுமே எனக்கு போர் அடிக்கல. ஸோ அதனால ஒரு நல்ல படம். போர் அடிக்கல தலைவா. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஜாலியாக போச்சு, காமெடியாக, அதனால பெருசாக எனக்கு அது போர் அடிக்கல. செகண்ட் ஹாஃப் ஸ்டோரி ஓரியன்டாக எமோஷனலாக போனதுனால அதுவுமே போர் அடிக்கல, நல்லா இருந்தது. கருத்தெல்லாம் இல்லை தலைவா. ஏன் எல்லாருமே கருத்தை எதிர்பார்க்குறீங்க? படம் வந்தால் கருத்து சொல்லணும்னு இல்லை. அவங்க ஒரு கான்செப்ட் எடுத்திருக்காங்க, அந்த கான்செப்ட்டுக்கு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காங்க, ஜஸ்டிஃபையாக இருந்தது. சாங்ஸ் நல்லா இருந்தது, பேரல்ஸும் சூப்பராக இருந்தது. முக்கியமாக பெர்ஃபார்மன்ஸு ரொம்ப கம்மி கேரக்டர்ஸ் தான். அவங்கள வச்சு நம்மளை படம் முழுக்க என்டர்டெயின் பண்ணுறது கஷ்டம். இந்த பெர்ஃபார்மன்ஸ் தான் டெபியூ ஹீரோ ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. செகண்ட் ஹீரோவும் செம்மையாக பண்ணியிருக்காரு. அந்த ஹீரோயின்ஸ் 2 பேருமே வந்து இந்த கேரக்டர் என்னவோ ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க. தலைவன் VTV கணேஷ் வர இடம்லாம் பிளாஸ்ட் தான். ஸோ வில்லனை வர பக்ஸுமே பெர்ஃபார்மன்ஸ்னு வரும்போது யாரையுமே குறை சொல்ல முடியாது. ஸோ அந்த கதைக்கு என்ன தேவையோ அது ப்ராப்பராக கொடுத்துருக்காங்க. ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். பெருசாக வல்கரிட்டிலாம் இல்லை, ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். நல்லா தான் அப்புறம் இருந்துச்சு படம். என்ன சொல்லலாம், அதான் அவங்க என்டர்டைன்மெண்ட் மாதிரி இருந்துச்சு, நல்லா ஃபன்னாக இருந்துச்சு, அவ்வளோதான். நல்லா தான் ப்ரோ நடிச்சிருக்காங்க. வித்தியாசமாக தான் இருக்கு, போர்லாம் அடிக்கல ப்ரோ. கடைசி வரைக்கும் நல்லா தான் இருந்துச்சு. சூப்பராக இருக்கு. த்ரில்லிங் காமெடி நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. அடுத்து என்ன நடக்க போதோ, எப்படி முடிக்க ரிசல்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியே இருக்கு. எண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியே இருக்கு, நல்லா இருக்கு. அது காமெடிக்காக பார்க்கலாம், த்ரில்லிங்காக பார்க்கலாம். ஒரு இது நாவல் தானே இது, நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. படம் நல்லா இருந்துச்சுண்ணா. கான்செப்ட் லவ் கான்செப்ட் தான் ப்ரோ. பார்த்துட்டே இருக்கலாம் ப்ரோ, நல்லா இருந்துச்சு. பார்ட் 2க்காக பார்க்குறேன். பார்ட் 2 வந்துச்சு, நல்லா இருக்கும். பயங்கரமாக இருந்துச்சு ப்ரோ. பேக்ரவுண்ட் மியூசிக், பிஜிஎம் எல்லாமே தரமாக இருந்துச்சு ப்ரோ. கடைசியாக என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களோட ஃபீலிங்ஸாக கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்களையும்.
ஆனால் அந்த மாதிரி இருக்க வாய்ப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஃபேமிலியோட பார்க்குறது அவ்வளோ சொல்ல மாட்டேன், யங்ஸ்டர்ஸ் தான் நல்லாயிருக்கும். படம் சூப்பராக இருந்துச்சுண்ணே. உண்மையாக நம்ம வந்து சுந்தர் சி சார் பேனர்லேருந்து ஒரு படத்தை எதிர்பார்த்தா எந்த மாதிரி எதிர்பார்ப்போமோ அந்த மாதிரியான ஒரு படத்தை வந்து கொடுத்துருக்காரு. எவ்வளோ வந்து என்கேஜிங்காக ஆடியன்ஸை வச்சுக்க முடியுன்றது. சும்மா ஒரு லவ் படம் எடுத்தோம் அப்படின்ற மாதிரி இல்லாமல் லவ்வில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது லவ் மட்டும் இல்லாமல் உள்ள குடும்பத்துக்கு சம்மந்தப்பட்ட விஷயமும் நம்ம எமோஷன் சம்மந்தப்பட்ட மனித சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே வந்து உள்ளே இருக்குது. ஸோ இந்த படத்தில் வந்து புது ஹீரோ தான், புது டைரக்டர் தான், புது ஹீரோயின் தான். இருந்தாலும் வந்து அவங்களோட ஒர்க் வந்து இந்த படத்தில் உண்மையாக சூப்பராக இருந்துச்சு. அவரை அந்த ஹீரோ பார்க்குறதுக்கு நம்ம எப்படி சொன்னா, நம்ம வந்து நம்ம வீட்டு ஃப்ரெண்ட்ஸோ நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தனுக்கு இந்த மாதிரி பிரச்சனை நடந்தால் நமக்கு எவ்வளோ இதுவாக இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு இதுதான் வந்து நம்ம மூவி பார்க்கும்போது இருக்குது. ஸோ அந்தளவுக்கு கனெக்ட் பண்ண முடிஞ்சிச்சு. ஃபஸ்ட்டு படம் மாதிரியே தெரியல, ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, பயங்கரமாக இருந்துச்சு. இவர் அடுத்தடுத்த பெரிய பெரிய படங்கள்லாம் பண்ணணும். சுந்தர் சி சாரும் வந்து இவருக்கு பெரிய பெரிய படங்கள் சான்ஸ் வரணும். ஏன் இது நான் வந்து ஓப்பனாக சொல்கிறேன்னா, நான் ஆக்சுவலாக அந்த ஷூட் போயிருக்கேன். ஸோ ஷூட் போனதால அவங்களுக்கு வர்ற கஷ்டம் எல்லாமே எனக்கு தெரியும். ஸோ அந்த இதனால வந்து இந்த படத்தில் அவர் தேட்டரில் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது உண்மையாக சந்தோஷமாக இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அவர் ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு. அண்ட் வந்து இந்த படம் பெரிய வெற்றி ஆகணும், நிறைய கலெக்ஷன் வரணும். ஏன்னா இந்த படம் புது ஹீரோ புது டைரக்டர் அப்படின்னும் போது அவங்களுக்கு ஒரு உத்வேகமாக இந்த படம் இருக்கணும்னா ஒரு கண்டிப்பாக பெரிய கலெக்ஷன் பாக்ஸ் ஆஃபீஸில் வரணுன்றது தான் என்னோட ஆசை. நல்லபடியாக வரும். அண்ட் இந்த படம் வந்து எல்லா ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் பார்க்கலாம். உண்மையாக ரொம்ப ரொம்ப ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட்டான படம், எல்லாரும் பாருங்கள். படத்தில் வந்து ஒன்றும் இல்லைண்ணே, ஒரு ஜெனட்டிக்காக ஒரு விஷயம் நடக்கும். அது மூலிமா நமக்குள்ளே ஒருத்தர் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றது தான் கான்செப்ட்டு. நமக்குள்ளே இருக்கிற நம்மளை வந்து நம்ம நேசித்தா மட்டும்தான் மற்றவங்க நம்ம நேசிப்பாங்க அப்படின்றத மாதிரி தான் கான்செப்ட்டு. உண்மையாக ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தாங்க. ஒவ்வொரு சீனுமே வந்து படத்துக்கு தேவையான சீன் மட்டும்தான். ஓவர்டுவாக எதுவும் பண்ணல, கம்மியாகவும் எதுவும் பண்ணல, தேவையான அளவு பண்ணியிருக்காங்க, சூப்பராக பண்ணியிருக்காங்க. எந்த விதத்துலையும் வந்து படத்தை லோவாக்காமல் எடுத்துகிட்டு போனது ரொம்ப சூப்பரான விஷயம். ஒரு சாங் நல்லா இருந்துச்சு. இன்னும் மற்ற சாங்லாம் அப்படியே சீனோட தான் போகிறதுனால பெருசாக அந்த இதுவும் இல்லை. ஒரு சாங் கிளப்பில் பப்பில் வந்து ஆடுவாங்க. ஸோ அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு, பயங்கரமாக இருந்துச்சு. இந்த படம் உண்மையாக வந்து ஒரு நியூ அட்டெம்ப்ட் தான், நியூ டைரக்டர் தான். பட் உண்மையாக பெஸ்ட்டாக இருக்குது, நல்லா இருக்குது.